அடடா வாங்க வாங்க மருமகனே வாங்க. நாளைக்கு வர சொன்னேன், இன்னைக்கே வந்துட்டியே, பரவாயில்லையே. ஆமாமா, நீ வர கூட்டிட்டியா? எப்படி இருக்க முடியும்? அதான் உடனே பறந்து வந்துட்டேன். ஆமா, இது யாருமா? இவதான் பக்கத்து வீட்டு பொண்ணுடி. உனக்கு ஞாபகம் இல்லையா? சின்ன பிள்ளையா அவ கூட விளையாண்டுருக்கடி. இவதான் நம்ம ரோசி. ஓ ரோசியா? ஞாபகம் இல்ல, ஆனா இப்போ இருக்கு. வளர்ந்துட்டாலே. ஆமா, இப்ப சின்ன பிள்ளையிலே ஊருக்கு போயிட்டாலே. ஆமா, இப்பதான் வந்திருக்கேன். ஆமா ரோசி, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் இல்ல. எங்க அந்த பாவத்தை செய்யதான் அம்மா வர வச்சிருக்காங்க. எனக்கே ஆயிட்டே, உனக்கு இன்னும் ஆகலையா? ஆமா, நீ கிணத்துல விழுந்தது பத்தலையா? நான் வேற விழணுமா? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அட வாய பாத்தியாமா அவளுக்கு? அப்பவே வாய கிளிப்பா. இப்ப சொல்லவா வேணும்? இப்ப மட்டும் என்ன நல்லா அடிக்கலாம். இருந்தாலும் ரோசி சொல்றது சரிதாமா. கல்யாணம் பண்ணி நான் படுற கஷ்டம் எனக்கு தாமா தெரியும். என்ன செய்ய? என்ன தேனியில கேட்டாங்க, வெளிநாட்டுல கேட்டாங்க. என் கேரகம் இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஆத்தாடி ஆரம்பிச்சிட்டாளா? அம்மா தாய, உள்ளவாமா, மேல போவோம். இது வாசப்படி, வா. வாமா, மேல போய் மத்தத பேசிப்போம். யார் இவரு? பெரிய பொண்ணு ஸ்மார்ட்டா மூவ் பண்றாரு. பார்த்தாலே தெரியலையா? இவர்தான் என் வீட்டுக்காரரு. ஓ அப்படியா? சரி சரி. நான் தான் இந்த பாவிய. எது? இல்ல இல்ல, அதிர்ஷ்டசாலிய கட்டிக்கிட்ட அதிர்ஷ்டசாலர் அது. ஆமாமா, எவ்வளவு நேரம் வெளியே நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? போவ மேல போவோம். ஐயோ மறந்துட்டேன் பாத்தியா? வாங்க மேல போவோம். எங்க? யாருடி? என்னங்க உங்க அம்மா காணோம்? காணோமா? என்னது? அதுங்களும் வந்திருக்குதுங்களா? ஆமாமா. என்னடி சொல்ற? அம்மாவை வேற காணுமே, எங்க போயிருப்பாங்க? அதாங்க தெரியல. சரி வா போய் பாப்போம். அட கடவுளே, இதுங்கள மட்டும் கூட்டா பின்னாடியே வந்துருங்களே ஒட்டிக்கிட்டே. இனி என்ன என்னலாம் நடக்க போகுது? பாத்தியாமா, உன் மவனை நம்பி நம்பி போவாதேன்னு நான் சொன்னேன்ல. அவனை நம்பி போனா என்ன நடக்கும்னு இப்பவே தெரிஞ்சுக்க. அவனை நம்பிதான் நம்ம ரெண்டு பேரும் அவன் பின்னாடியே போனோம். பாத்தியா, நம்மள மட்டும் நான் ரோட்ல விட்டுட்டு அவன் பொண்டாட்டி பின்னாடியே கைய கோத்துட்டு போயிட்டான் பாரு. ஆமாடி மக்கா, காலு கிருகிருன்னு வருதுன்னு உட்கார்ந்துட்டேன், டக்குனு போயிட்டானே. இப்ப பாரு, வீடும் தெரியல, ஆளும் தெரியல, இடமும் தெரியல. அதாமா, அவனை மட்டும் நம்பாத, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. இப்ப என்ன மக்கா செய்யறது? பேசாம வா, வண்டியை பிடிச்சு வீட்டுக்கே போயிடுவோம். அது எப்படிமா? அவ்வளவு தொலைவுல இருந்து வந்துட்டு இப்ப திரும்பி எப்படி போக முடியும்? வா தேடி பாப்போம். இங்க ஒரு வீடு இருக்கு, கேப்போம். சரி வா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஆண்டி, அங்கிள். ஏமா தாயா, யாராவது இருக்கீங்களா? அம்மா. இது என்னடா, எப்போ ஒரு பிச்சைக்காரவங்க தான் வருவாங்க, இன்னைக்கு ரெண்டு பேரா? ஐயோ, ஒருத்தருக்கு தான் சாப்பாடு இருக்கு கையில, ரெண்டு பேருக்கும் இல்லையே. சரி பரவாயில்ல, இத பாதி பாதியா சாப்பிட்டுக்கங்க. நாங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அதானே, நல்ல கேளுடி மக்கா. முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு பேச தெரிஞ்சுக்காங்க. ஐயோ, நீங்க பிச்சைக்காரவங்க இல்லையா? அனுப்பிச்சிருப்பா. சரி சரி, என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டிய? என்ன வேணும்? நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். சரி, இங்க கோமதியோட வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியும். எங்க சொல்லுங்க. அதோ அங்க நேரா போ. சரி, நேரா போயிட்டு லெஃப்ட் எடு, பக்கத்து தெரு வருதுல. ஆமா, அதுக்கும் பக்கத்து தெரு போ, அப்படியே நேரா போ. சரி, அங்க அதுக்கு அடுத்து லெஃப்ட் எடு, அப்படியே போ, அடுத்து பக்கத்து தெருவுக்கு போ. சரி, அப்படியே நேராவே போ. போயிட்டியா? போயிட்டு அங்க போய் ஒரு லெஃப்ட் எடு. சரி, அப்படியே போ நேரா, அப்படியே போயிட்டு அடுத்து பக்கத்து தெருவுக்கு போ. அப்படியே ஒரு லெஃப்ட் எடுக்கணும், அதானே? ஏய் செத்த கிளவியே, நீ வழி சொன்னது போதும், நானே போய்க்கிறேன். வழி சொல்றாளாமா? வழி சுடுகாட்டுக்கு போற மாதிரி சொல்றா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ நான் அதுக்கு தாண்டி சொல்றேன். போய் சின்ன பின்னாம ஆவுங்க. ரொம்ப நன்றிமா தாயே. வாடி மக்கா போவோம். எத்தனை தெரு தாண்டி மக்கா ஓடுறது? எத்தனை லெஃப்ட் போயிட்டே இருக்குதுமா. நாம எத்தனை லெஃப்ட் போனாலும் அந்த சண்டாளி வீடு மட்டும் வரவே இல்லையடி. போமா, முடியல, மூச்சே வாங்குது ஓடி ஓடி. ஏமா, அங்க ஒரு லெஃப்ட் இருக்கு, வா அவங்க சொன்ன லெஃப்ட்ல போவோம். என்னது, இத்தனை லெஃப்ட் தாண்டியும் அடுத்து ஒரு லெஃப்டா? ஐயோ ஐயோ, காலையில யார் முகத்துல முடிச்சு தொலைஞ்சிரும். லெஃப்ட் லெஃப்டா சுத்த வைக்குது. வாமா போவோம். சுபா, அடே மக்கா, சாயங்காலம் ஆயி இருக்கிட்டே வரப்போகுதுடி. ஓடி ஓடி முட்டி தாண்டி வலிக்குது. அவங்க சொன்ன லெஃப்ட்ல தாமா ஓடி வந்தோம், ஆனா எங்கேயுமே வீடு இல்லம்மா. எதுக்கோ இவர்கிட்ட கேப்போமா. ஏப்பா தம்பி, நீ எந்த
நீங்க கேக்குற ஆள் தெரியலையே. நாங்க வந்திருக்க இடத்துல ஒருத்தர் கூட மனுஷங்க நடமாட்டமே இல்லப்பா. 4-5 மனுஷன் நடமாட்ட இடத்தையாவது சொல்லுப்பா, நாங்க போயிடுறோம். ஐயோ, நீங்க சுடுகாடு கிட்ட எல்லாம் வந்திருக்கீங்க. என்ன அது சுடுகாடா? சரி கேளுங்க, மனுஷன் நடமாடுற இடத்த சொல்றேன். நேரா போங்க, லெஃப்ட் எடுங்க. மறுபடியும் லெஃப்டா? ஏப்பா, அந்த லெஃப்டே இல்லாம வழி வராதா? இல்லங்க, இந்த ஊர் அப்படிதான். சரி சொல்லு. நேரா போங்க, அங்க ஒரு லெஃப்ட் எடுங்க, அப்புறம் நேரா போங்க, அங்க ஒரு லெஃப்ட் எடுங்க, அப்புறம் ரைட் எடுங்க, அப்புறம் நேரா போங்க, ஒரு லெஃப்ட் எடுங்க, அப்படியே வந்துரும். ஆனா ஒண்ணு, என்ன ஒண்ணு? நான் சொன்ன மாதிரியே போங்க. தயவு செஞ்சு ரைட் மட்டும் திரும்பிடாதீங்க. நீங்க திரும்பினா அங்க சுடுகாடு இருக்கு. அதனால நான் சொன்ன மாதிரியே போங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். லெஃப்ட் எடுத்து அடுத்த ஒரு லெஃப்ட் போங்க, அடுத்த ஒரு லெஃப்ட் போங்க, அப்புறம் அப்படி ஒரு லெஃப்ட் போங்க. தயவு செஞ்சு ரைட் மட்டும் போயிடாதீங்க. சரி சரி, நன்றிப்பா தம்பி. போங்க போங்க, எங்களுக்கு தெரியும். வந்துட்டான், எங்களுக்கே வழி சொல்ல. லெஃப்ட் வழி தெரியாத மாதிரி. எத்தனை லெஃப்ட் போய் போய் பார்த்தாச்சு. நான் சொல்றது சொல்லிட்டேன். போங்க போங்க, எங்களுக்கு தெரியும். வாமா போவோம். யாரு? என்னப்பா தம்பி, ஏன் இப்படி ஓடுறீங்க ரெண்டு பேரும்? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் வழி தெரியாம போயிட்டாங்க. என்னப்பா சொல்ற? அவங்க எப்படி இருப்பாங்க? ரோஸ் கலர்ல ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுருப்பாங்க, கோட் மாதிரி புடவை கட்டிருப்பாங்க. என் தங்கச்சி ப்ளூ கலர் சுடிதார். ஐயோ, நான் பாக்கலையப்பா. அப்போ எங்கெங்க போய் தொலைஞ்சாங்க? ஐயோ, காலையில பொங்கலை வச்சுக்கிட்டு இப்ப தேடிட்டு இருக்கிய? அதுவும் எங்களுக்கு தலை பொங்கல். எங்க மாமியார் ஊர் இருக்குன்னு வந்தோம், பார்த்தா இவங்க வழியிலே தொலைஞ்சிட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் கவனமா பாக்க கூடாதாமா? எங்கம்மா, எனக்கு தெரியாது. அவங்க எங்க கூடவே வராங்கன்னு தான் நினைச்சோம். பார்த்தா டக்குன்னு அவங்க காணும். ஐயோ, பதட்டமா இருக்குங்க. ஐயோ, சாயங்காலம் ஆயிட்டே, இருட்டிட்டு வேற வருது. எங்க போய் தேடுவிய? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ல. ஐயோ, அதெல்லாம் வேணாம், நாங்களே தேடிக்கிறோம். அவங்க ஒண்ணும் தொலைஞ்செல்லாம் போங்கல பாட்டி, வழி தவறி போயிட்டாங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா, வேற மாதிரி ஆயிடக்கூடாதுல. அதுவும் சரிதான். அதான் பாட்டி பயமா இருக்கு, வயசு பிள்ளை வேற இருக்கு. உங்க 2 பேரு தானே, நான் வேற பாத்தெல்லாம் புடிச்சு வைக்கிறேன். இங்க வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. வாங்குங்க போவோம். என்ன ரோசி, போனவங்களா ஆளை காணோம். அதான் என்னன்னு தெரியலையே. இருட்டுக்கிட்டே வருது, நேரமும் ஆயிட்டு வருது. இந்த இருட்டுல எங்க போயிருப்பாங்களோ தெரியலையே, பயமா இருக்கு ரோசி. சரி, அப்போ நான் வேணா தேடிட்டு வரவா? ஐயோ வேணாம், நீ தேடுறேன்னு நீயும் தொலைஞ்சிட போற. இது நம்ம ஊர் தானேக்கா, நான் ஏன் தொலைய போறேன்? என்னன்னு தெரியல, எதுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்போம். சரி சரி. எப்படி இருப்பாங்க அவங்க சம்பந்தி? அவளுக்கு என்ன, அழகாதான் இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுப்போம். சரி. எத்தனை லெஃப்ட் தான் போறதுன்னு தெரியலாமா? கோபமா வருதுமா, அண்ணன் மேலையும் அண்ணி மேலையும். என்ன செய்ய, என் தலையெழுத்து இவளோட இருந்து கழியணும்னு. வா போவோம். இதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம்னு வையி, ஊரே தாண்டிட வேண்டியதுதான். நடக்க முடியலடி மக்கா, முட்டி வலிக்குதுடி. இருட்டிட்டு வேற வருதுடி, மணி 7 வேற ஆக போகுது. பாட்டியாமா, அங்க ஏதோ பந்தல் மாதிரி இருக்கு. அது சாவு வீடுன்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியலையே, வழி மாறி வந்துட்டோமேமா. கையில போன் கூட இல்லையாடி? அது இல்லன்னு தானமா இப்படி அலையிறோம். இருந்தா என்னைக்கோ போய் சேர்ந்துருப்போமேமா. ஏண்டி மக்கா, போன் தேவையான விஷயத்துக்கு உதவலனா எதுக்கு அந்த போனு? நாம கிளம்புற அவசரத்துல மறந்து வச்சு வந்துட்டோமா. சரியா போச்சு போ. அடச்சி, ஏங்க அழுவீங்க? பயமா இருக்கு பெரிய பொண்ணு. என் அம்மாக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதாச்சும் ஆயிருக்கோமோன்னு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அதுங்க விட்டா ஊரே தின்றோம். அதுங்க கிட்ட மாட்டவங்க தான் ரொம்ப பாவம். வாங்க, அங்கதான் போயிருப்பாங்க, போய் பாப்போம். ஐயோ, தப்பு பண்ணிட்டோமா. ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கும் தாண்டி, இந்த தெருவுல யாருமே இல்லாதத பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா, யாருமே தெருவுல உட்கார்ந்து இல்ல? ஒருவேளை மணி 6:45 7 ஆக போகுதுல, அதனால கூட எல்லாரும் உள்ள போயிருப்பாங்க. ஆமா போவோம். அடியே மக்கா, நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? தெரியலம்மா, சுத்தி சுத்தி கடைசில காடு மாதிரி இருக்கு. வந்துட்டோம். தப்பான இடத்துக்கு போயிட போறோம்டி. தெரியலையே, வா உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். அம்மா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கும்மா. இது என்னன்னு தெரியலையா? எனக்கே தெரியலையேடி. ஏதோ சாவை எரிக்க போற மாதிரி கட்ட கட்டையாவும் சாணி சாணியாவும் அடுக்கி வச்சிருக்காங்களேடி. அம்மா, ஒருவேளை அதான் இருக்குமோ? அதுனா அப்ப இது சுடுகாடா? ஓ, ஒருவேளை வந்துட்டோமோ அவங்க சொன்ன மாதிரியே. அட பாதகத்தி, எவ்வளவு சொன்னேன். வாடி, அவங்க சொன்ன மாதிரி லெஃப்ட்லயே போவோம். எனக்கு தெரியுமா, ரைட்ல போலாம்னு கூட்டிட்டு வந்தேன். அவங்க சொன்ன மாதிரியே வந்து சின்ன பின்னாம ஆயிட்டோம். அம்மா, நீ சொன்ன மாதிரியே சுடுகாட்டுக்கு வந்து சிக்கிக்கிட்டோமா. ஆமாடி, அங்க கல்லற பாரு. ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்திரு. ஓடடி மக்கா, ஓடத்தை எடு. அடி பாரி, ஓட்டத்தை தானடி எடுக்க சொன்னேன். அம்மாவே விட்டுட்டு முன்னாடி போடியடி, தொலைஞ்சிராதடி மக்கா. ஐயோ, யார் இந்த சுடுகாட்டுல குப்பை கொட்டுவா? வாமா போயிருவோம். அதுக்கு என்ன விட்டுட்டு போறியடி.
அம்மா முடியலமா. அடி மக்கா இருட்டுட்டு இப்ப நம்ம இருக்கிறது சுடுகாடு. தெரியுமா, பயமா இருக்குமா. எல்லாடி சத்தம் தெரியலமா, ஒருவேளை பேய் தான் கத்துதோ. அட நாசமா போனவளே, நான் பாட்டுக்கு வீட்ல சிவனேன்னு தானே இருந்தேன். சண்டாளி தலை பொங்கல்னு கூப்பிட்டா. இப்போ எனக்கு கடைசி பொங்கல் ஆயிடும் போல. நாளைக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டே நான் பாடையில போயிடுவோம் போல. அம்மா அப்படிலாம் சொல்லாத. ஆமா உள்ள போவோம். ஆமா இப்படி சொல்லி சொல்லி உள்ள போய் போய் நான் அடியிலேயே போயிடுவோம் போல. பாலடைஞ்ச பூத் பங்களா போல திறந்தே கிடக்கடி. சுடுகாடுனா அப்படிதான் இருக்கும். உன் வீடு மாதிரி மூடியா கிடக்கும். ரொம்ப மோசமா போதுமா. என்னடி இது புகை மூட்டமா இருக்கு, எங்க இருந்து தான் வருது? உனக்கு கண்ணு தெரியுதா? தெரியுதுமா. என்னமோ இந்த புகையெல்லாம் பாக்கும்போது ஏனோ நான் செத்து மறுஜென்மம் எடுத்த மாதிரி இருக்குடி. அப்படின்ற அப்போ வா, வந்த கேட் வழியாவே போயிடுவோம். வா வா போயிடுவோம். ஆமா வா போயிடுவோம். ஐயோ வவ்வால் கூட்ட கூட்டமா வருதடி மக்கா. எங்கடா இவ? ஏன் பின்னாடி வந்தவன் ஆளை காணோம்? ஐயோ அந்த இருட்டுல நான் உன்னை எங்கன்னு தேடுவேன். எங்கடி போனே மக்கா? அடி ஆத்தி, இவ்ளோ எலும்பு கூடு தலையா? ஐயோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குதே. அம்மா நீ எங்கம்மா போன? உள்ள யாராவது இருக்கீங்களா? யார் இந்த எலும்பு கூடலாம் தள்ளி தள்ளி விடுறா? ஆத்தாடி ஏதேதோ தினுசாலா சவுண்ட் கேக்குதே. வேற வழியே இல்ல, நாமளும் பேய் மாதிரி ஆடிட்டே போயிட வேண்டியதுதான். இது என்னப்பா இத்தனை தலை வருது? இப்படி சோதிச்சு பாக்குறியே, நான் இப்படி வந்து சிக்கிட்டேனே. யாராவது இருக்கீங்களா? யார் என் பேரை சொல்லி கூட்டது? ஐயோ யாரோ என் பேரெல்லாம் கூப்பிடுறாங்க. பேசாம வீட்லயே போறவே போத்திக்கிட்டு தூங்கி இருந்திருக்கலாம் போல. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டானே. நாளைக்கு நான் பொழைக்கணும் பொழைக்க மாட்டேனோ கடவுளே. ஐயோ ஏன் கடவுளே எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிறேன்? என் கண்ணுக்கு மட்டும் எலும்பு கூட ஆடுற மாதிரி தெரியுதுமா. அம்மா வந்துருமா, பயமா இருக்கு. ஐயோ எல்லாம் நமக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இது என்ன சவுண்ட்? ஆமாடி மக்கா, அப்படியே இடது பக்கம் திரும்பி பாரு. எலும்பு கூடலாம் ரிங்கா ரோசஸ் விளையாடுற மாதிரியே இருக்குடி. அடி ஆத்தி, அது விளையாடுற மாதிரி இல்லம்மா, விளையாண்டுட்டு தாமா இருக்கு. என்னடி பண்றது? இப்படி வந்து சிக்கிட்டோமே. அம்மா சுடுகாட்டுல பேய் நடமாடும், பேய் சாப்பிடும், பேய் விளையாடும் கேள்விதாமா பட்டிருக்கேன். இன்னைக்கு தாமா நேர்ல பாக்குறேன். ஏய் ஆமா நாங்க பேய் தான். அதுல பாத்தியாமா ஒரு பேய் வந்துட்டு போகுது. பார்த்தேன்
எங்க இந்த பாட்டியம்மாட்ட கேப்போங்க. யாருப்பா நீங்க? கேக்குறாங்களே சொல்லுங்க. ஓ பாட்டியம்மா, என் அம்மாவையே தங்கச்சி காணும் பாட்டியம்மா. காலையில இருந்தே காணும் பாட்டியம்மா. நான் தேடிக்கிட்டே இருக்கேன். யாரு? ஒரு வயசான அம்மாவும் அவங்க கூட ஒரு வயசு பையன் இருக்குமே, அவங்களா? அட ஆமாமா, அவங்களே தான். ஐயோ, காலையில தான் என்கிட்ட வழி கேட்டு வந்தாங்க. உங்க அம்மாக்கு இருந்தாலும் திமிர் கூட தான். அது தெரிஞ்சது தானே, சொல்லுங்க. அதனால என்ன ஆச்சு? ரொம்ப பதட்டப்படாதீங்க. அவங்க ரொம்ப வாயடிச்சாங்க. அதனால நான் சுடுகாட்டுக்கு வழி சொல்லியிருக்கேன். அங்கதான் இருப்பாங்க. பேய்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. போய் கூப்பிட்டுக்காக. ஏமா அப்படி பண்ணுனீங்க? வேற என்ன செய்ய? பொறுமை இல்ல, கேக்குற கேள்விக்கு வாய் கொழுப்பு கூட. அதனால நான் அப்படி சொன்னேன். உங்களை என்னங்க விடுங்க. உதவி பண்ணிருக்காங்கல்ல, வாங்க போங்க. அது எப்படி? உங்க அம்மாவையும் தங்கச்சியை பத்தி நமக்கு தெரியாதா? அதுங்களுக்கு இருக்க கொழுப்புக்கு சாவடிச்சு கொண்டு சுடுகாடுக்கு அனுப்பாம உயிரோட அனுப்பி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஏதோ ரெண்டு உருவம் நம்மள சுத்தி சுத்தி வருதுடி. யாருமா நீங்களா? அடியே மக்கா, இங்க ஏதோ ஒரு உருவம் என்கிட்ட பேசுதுடி. ஏ போ போ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும். ஏ பேயே, நாங்க தான் வேணும்னு கேக்குறியே. நாங்க என்ன சிக்கன் 65யா? ஏய், ரொம்ப பேசுனேன்னு பையி, உன்னை என் கூட மேலையே கூட்டிட்டு போயிடுவேன். அடியே மக்கா, ஓடிடுவோம் வா. எடு ஓட்டத்தை. ஏய், எங்க போறீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு. வா, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். வாங்க. எங்க வீட்டுக்கே போக காணோம். ஓடிடு மக்கா, இது வீட்டுக்கு வேற கூட்டிட்டு போலாம். வாங்க வாங்க, என் வீட்ல பட்டு புடவை இருக்கு, செயின் இருக்கு, காசு இருக்கு, தாரேன் வாங்க. நீ எந்த பட்டையும் தர வேணாம், ஆளை விடு சாமி. வாமா. ஓடிடு மக்கா. ஏய், நில்லு, எங்க போற? அடி யாத்தி, ஓடுடி. எம்மா, இது என்னடி இப்படி ஆடுது? அடி ஆத்தி, இது என்னம்மா புதுசா நிக்குது? யாருப்பா நீ? முதல்ல நீ யாரு? உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு இங்க இருந்து போக வழி வேணும். வழியா? என் கூட வா, சொல்றேன். அக்கா வாடி மக்கா, போயிடுவோம். அம்மா போகாத. ஒருவேளை இது பேயா இருந்தா என்ன பண்ணுவ? இல்லடி, இது ஒண்ணும் பேய் கிடையாது. அப்படியா? வாங்க போவோம். என்னடி மக்கா, ஆளை காணோம். நான் தான் சொன்னேனம்மா, இது ஆவி, நம்பாதேன்னு. அப்போ நான் பேசுறது ஒரு ஆவி கிட்டயா? ஆமா. என்னம்மா இவரு எலும்ப போட்டு கடிச்சிட்டு கிடக்குறாரு? யோ பசி, நான் சோத்த தின்னியா? இதை ஏன் சாப்பிட்டு கிடக்க? ஏமா, ஒருவேளை இதுவும் ஆவியா இருக்குமோ? எப்பா, நான் ஆவியெல்லாம் இல்லப்பா. அப்போ நீ மனுஷனா? ஏன் இவ்ளோ பயம்? நான் மனுஷன்தான். இதோ பாருங்க, எலும்ப கடிச்சு சாப்பிடுறேன் பாருங்க. அப்போ ஏயா எலும்ப போட்டு கடிச்சிட்டு இருக்க சோத்த தின்னாம? நான் ஒரு குடுகுடுப்புக்காரன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா சாமி, உன கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்ப்பா. எங்களுக்கு வீட்டுக்கு போற வழியை மட்டும் சொல்லிடுப்பா. சரி, எப்படி இங்க வந்தீங்க? கோமதி வீட்டை தேடி வந்தோம். பார்த்தா சுடுகாட்டுல மாட்டிக்கிட்டோம். கோமதியா? ஆமா, உனக்கு தெரியுமா கோமதி வீடு எங்க இருக்குன்னு? நேத்துதானே அவ செத்தா. அதோ அங்க இருக்கு பாரு அவ கல்லராஸ்தி. என்ன அது, சித்தாளா? ஐயோ, அவ என் சம்மந்தியா? அததாமா சொல்ற, வயசானவங்க தானே. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அவங்க செத்து நேத்து ஆயிடுச்சுமா. நேத்து தான் எரிச்சோம். எங்கயா போட்டு எரிச்சிங்க? அக்கடி சூடு. போங்க, போய் பாருங்க. அம்மா, இது நம்ம கோமதி மாதிரியே தெரியலையாமா? எனக்கும் சேம் டவுட். அத்தை, அண்ணி, மருமகளே. இல்ல இல்ல, இது ஆவியா கூட இருக்கலாமா? அட மூதேவிங்களா, ஆவிகளோட இருந்து இருந்து எங்களையும் ஆவியா நினைச்சிட்டீங்க போல. அதாமா உன் முகம். என்னடி மக்கா, நம்புறதா வேணாமா? ஒருவேளை இது ஆவியா தான் இருக்குமோ? அட கூறிட்ட முக்கா பீசுங்களா, ஆவியா இது? நாங்க உங்க மருமவ தான் அத்தை. அப்பனா இந்த கோமதி யாரு? நாங்க யாரை தேடி வந்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். கோமதி எங்க அம்மா. அவ செத்துட்டால சொல்றாங்க. இதுதான் அவங்க கல்லறையா? எது? யாராவது சொல்லிட போற. ஆமா, நல்லா பாருங்க, பாளையங்கோட்டை கோமதி புறான்னு போட்டுருக்கு. எங்க அம்மா அங்க குத்துக்கல்லாட தான் இருக்கு. அப்பா அவ இன்னும் உயிரோட இருக்கா? ம்.
ஆமா போவோம். எங்க கூடவே தானே வந்தீங்க, எப்படி வழி தவறுனீங்க? ஐயோ அண்ணி அதை ஏன் கேக்குறீங்க? அம்மாக்கு முட்டி வலின்னு உட்கார்ந்துட்டாங்க, நீங்க மின்னல் வேகத்துல போயிட்டீங்க. எங்க அம்மா அமைதியா இருங்க. சொல்லுமா. ஏண்டி மக்கா என்ன ஆச்சு? இவ்ளோ நேரம் ஆகுது. அவ இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டாடி. அவளை தேடி பிரயோஜனமே இல்ல. நேரம் தான் ஆகுது. இங்க சமைக்கணும், என்ன செய்ய? நாளைக்கு வேற பொங்கல் இருக்குடி மக்கா, இதுக்கப்புறம் சமைக்கலாம் முடியாது. அதனால உன் மாமியார் தாரி தொலைஞ்சு போனதுக்கு ட்ரீட்டா கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வந்துற வழியில மருமகிட்ட சொல்லி சந்தோஷமா கொண்டாடிட்டு சாப்பிட்டு தூங்குவோம். பாத்தியாமா, நம்மளே இங்க மாட்டிட்டு இருக்கோம், எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு கேட்காம நம்ம போனதுக்கு ட்ரீட்டா பிரியாணி வேணுமாமா? அது இல்லம்மா, நான் சொல்றது கேளு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அத்தை அத்தை அவ கிடக்குற, அது இருக்கட்டும் மக்கா, எனக்கு பசிக்குதுடி, வாங்கிட்டு வா. பாத்தியாமா? அம்மா நான் அதை சொல்ல வரலம்மா, கேளுமா முழுசா. அத்தை கிடைச்சு. ஏண்டி மக்கா, சும்மா உன் அத்தைக்காரி புராணத்தையே பாடிட்டு கிடக்காத. இந்நேரம் உன் அத்தையெல்லாம் சொத்தையா கிடப்பா. போறியா? இதுக்கப்புறம் தேடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இல்லாம நடுராத்திரி ஆக போகுது. ஒழுங்கா வீடு வந்து சேருங்க. அது எங்க போச்சோ அதுவா வருங்க. பெரிய பொண்ணு போனை கட் பண்ணிடு, அதான் நல்லது. அம்மா வேற கோவமா இருக்காங்க. அத்தை ஹலோ ஹலோ, இருக்கே இல்லையா? ஹலோ 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 ஹலோ. ஐயோ ஐயோ, அவங்க எப்போ வச்சுட்டாங்க, போனை வைங்க. முக்கியமா அது சொல்ல வரும்போதுதான் போனை கட் பண்ணுவா. சரி விடுங்க, அவங்க ஏதோ வேலையில இருந்திருப்பாங்க. வேலை இல்லனாலும் கட் பண்ணுவா என் முறை. அத்தை அது இல்ல. போதும் இருக்குங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உன் அம்மைய வீட்டுல வச்சுக்கிறேன், இருக்கு அவளுக்கு. கடையை கட்டுங்க. அது இல்ல. நிறுத்து. சரி வாங்கம்மா போலாம் வீட்டுக்கு. நில்லுங்க நில்லுங்க, என்ன? அவங்க கிட்ட சொல்லலையே, ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. யாரு? அதான் நம்ம சொந்தங்க கிட்ட. சொல்லுங்களே, உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ நாங்க கஷ்டப்பட்டு பண்றோம். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க சொந்தங்களே. மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சொந்தங்களே. ஆமா, அப்படியே எங்க சோட்டு கலாட்டா சேனல்ல பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற இன்னும் மோர் வீடியோஸ் உங்களுக்காக தேடி வரும் நோட்டிபிகேஷனா. இந்த மாதிரி வீடியோ நீங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணா எப்படி? மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உடனடியா பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய பழைய வீடியோஸையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மெயினா எங்களுடைய அடுத்த வீடியோ எங்க பொங்கல் செலிப்ரேஷன், கண்டிப்பா மறந்துடாதீங்க. அடுத்த ட்விஸ்ட் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கம்மிங் சூன். மறக்காம பாத்துருங்க. மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு